வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிக் பாஸ் தமிழ் சீசன் 9. ஸோ நைட்டு பார்த்தீங்கன்னா விக்கல் விக்ரம் அண்ட் ஆரோரா 2 பேருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. கமருதீன், வினோத் அண்டு பார்வதியை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது விக்கல் விக்ரம் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 3 பேருமே அந்த அளவுக்குலாம் பெரிய ஆளுங்கள்லாம் ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக வந்து வினோத், பார்வதி அண்ட் கமருதீன் 3 பேரையும் பற்றி சொல்லிகிட்டு இருக்காரு ஆரோராட்ட. ஸோ அவங்க நீ வந்து அவங்களெல்லாம் வச்சு பயப்படலாம் தேவையில்லை, நீ கண்டிப்பாக வந்து அவங்கள எதிர்த்து கேட்கலாம் அப்படின்னு வந்து ஆரோராட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ ஆரோராவுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமருதீன் வந்து என்கிட்ட பழகுறான். ஸோ அவன் வந்து திடீர்னு வந்து நல்லா பேசுகிறான், திடீர்னு வந்து நல்லா பேச மாட்டேங்கிறான். அப்படிங்க பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்குது அவனோட பழகுறதுக்கு. பட் நான் வந்து அவன்கிட்ட சொல்லிட்டேன், ஆதிரையோட பழகுறது வந்து அவனுக்கு கொஞ்சம் நான் வந்து அவனுக்கு அகைன்ஸ்டாக போயிடுவனோ, டேர்ன் ஆயிடுவனோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறான். ஸோ அதனால் நான் வந்து அவன்கிட்ட பேசாமல் இருக்க போகிறதில்ல, கண்டிப்பாக வந்து பேசுவேன். அப்போ தான் அவன் வந்து என்னையோட சண்டை போடாமல் இருப்பான். அதுக்காக நான் ஃபேக்காக இருக்க போகிறதில்ல, கண்டிப்பாக உண்மையாக தான் இருப்பேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது பார்வதி அண்டு கமருதீன் எடுத்துக்கிட்டால், இப்போ கமருதீனோட நான் கையை பிடிச்சிட்டு அந்த மாதிரி உட்காந்துருந்தா தான் பார்வதியை வந்து ப்ராப்ளம் பண்ணுவா. இதே இதை நான் சும்மா அப்படி பேசிட்டு போயிட்டேன்னா பார்வதியோடையும் சண்டை வராது, பார்வதி என்னோட சண்டை போட மாட்டான். கமருதீனோட நான் பேசாமல் இருக்க போதில் லைட்டாக அப்படி பேசிட்டு போயிடுவேன். அதனால் அவனும் என்னோட சண்டைக்கு வரத மாட்டான். ஸோ அதனால் சண்டை ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் என் லைஃப் வந்து போயிட்டுருக்கும். எனக்கு நிறைய விஷயங்கள் இதை தவிர பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இதையே இது பண்ணிகிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறது மாதிரி ஆரோரா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எனிவே, அது மட்டும் இல்லாமல் கமருதீனை பற்றி ஒரு விஷயம் சொன்னாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமருதீன் வந்து என்னைய பற்றி நிறையா விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பான். அவன் ஒரு விஷயம் சொல்ல வந்தான்னா ஃபுல்லாக எல்லாத்தையுமே போட்டு உடச்சிட்டு போயிடுறான். ஸோ அது எனக்கு பயமாக இருக்குது, ஒரு வேளை ரொம்ப நான் வந்து எமோஷ்னலாக வந்து ஹர்ட் ஆயிடுவானோ, அவன்கிட்ட அட்டாச் ஆகிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து அவனோட ஃப்ரெண்டாகவும் இல்லை, அவன் என்ன ரிலேஷன்ஷிப்னு எனக்கு தெரியல அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம் வர்ற காலத்தில் எப்படி இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் கூட. ஸோ திருப்பி வந்து ட்ரையாங்கிள் வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட கருத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ.